Hi friends, welcome to பருப்பும் நெய்யும் சேனல். அனைவருக்கும் தமிழ் வருடப்பிறப்பு, தெலுங்கு வருடப்பிறப்பு நல்வாழ்த்துக்கள். இந்த வருடப்பிறப்பு ஸ்பெஷலா நான் வந்து மில்லட்ல ஒரு பாயாசம் ரெசிபி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வரகரிசியில நம்ம எப்படி பாயாசம் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். நல்ல ஹெல்த்தியான பாயாசம் ரெசிபி இது. நான் வந்து வரகரிசி ஒரு 1/4 டம்ளர் எடுத்திருக்கேன். இப்போ கடாயில கொஞ்சமா நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வரகரிசியை நம்ம வந்து அதுல வறுத்து எடுத்துக்க போறோம். கொஞ்சம் பக்குவமா கைவிடாம நம்ம கொஞ்சம் வறுத்து எடுத்துக்க போறோம். சோ இந்த வரகரிசியை நம்ம வறுக்கும்போது நல்ல அருமையான வாசனை வரும். இந்த வாசனை வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம மில்லட்ல நம்ம வந்து பாயாசம் ரெசிபி செய்யும்போது அந்த பாயாசத்தோட டேஸ்ட் வந்து இந்த மில்லட்டோட வாசனை வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ இந்த வரகரிசியை நம்ம இப்போ வந்து வேக வைக்கணும். இப்போ வேக வைக்கிறதுக்கு தேவையான தண்ணியோட அளவு வந்து பாத்தீங்கன்னா இப்போ 1/4 டம்ளர் வரகரிசி எடுத்துக்கிறதுனால நம்ம 1.5 டம்ளர் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது 10 இருந்து 15 நிமிஷத்துக்குள்ள நமக்கு நல்லா வெந்துரும். வேகும் போதே நம்ம நல்லா மசிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா கிரீமியா கிடைக்கும் நமக்கு. இப்போ வந்து 10 இருந்து 15 நிமிஷத்துக்குள்ள நமக்கு நல்லா வெந்துருச்சு. இதை வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் அந்த சூட்டோட. இப்போ இதுக்கு தேவையான அளவு வெல்லம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ 1/4 டம்ளர் வரகரிசி எடுத்துக்கனால 1/2 டம்ளர் வந்து வெல்லம் எடுத்திருக்கேன். இந்த வெல்லம் முங்குற அளவுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிட்டு நம்ம வந்து வெல்ல தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த வெள்ளத்தண்ணை நம்ம இந்த வேக வச்ச வரகரிசியில நம்ம சேர்க்க போறோம். நல்லா ஃபில்டர் பண்ணி சேர்த்துடலாம். இப்போ இந்த வெள்ளத்தண்ணும் இந்த வரகரிசியும் நல்லா கொஞ்ச நேரம் கொதிச்சு வரட்டும். சோ கெட்டிப்படாம நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம நல்லா கொதிக்க விடலாம். சோ இந்த ஸ்டேஜ்ல நீங்க ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். சோ ஏலக்காய் தூள் ஆட் பண்ணா நம்ம அந்த வரகரிசியோட வாசனை வந்து நமக்கு அவ்வளவா தெரியாது. அதனால நான் வந்து ஏலக்காய் தூள் வந்து ஆட் பண்ணல. வேணும்னா நம்ம ஏலக்காய் தூள் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுல வந்து தேங்காய் பால் நான் வந்து சேர்த்திருக்கேன். சோ 1 டம்ளர் வந்து நல்ல திக்கான தேங்காய் பால் வந்து நான் எடுத்து சேர்த்திருக்கேன் இதுல. இப்போ நம்ம இந்த தேங்காய் பால் சேர்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடணும். இல்லைன்னா திரிஞ்சு போறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால நம்ம வந்து தேங்காய் பால் சேர்க்கறது வெல்லமும் வரகரிசியும் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. இந்த தேங்காய் பாலுக்கு பதிலாக நம்ம நார்மலா காய்ச்சக்கூடிய பாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நெய்யில வறுத்த முந்திரி பருப்பு, கருப்பு திராட்சை இதெல்லாம் வந்து நம்ம இந்த பாயசத்துல வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஹெல்த்தியான டேஸ்டியான வரகரிசி பாயசம் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ இதே மெத்தட்ல நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பாயசம் வந்து நல்ல ஹெல்த்தியான பாயசம். ஏன் அப்படின்னா இதில் நம்ம சேர்க்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே தேங்காய் பால், வெல்லம், மில்லட் இதுதான் சேர்த்திருக்கோம். ஸோ மில்லட்ல அருமையான பாயசம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தா மறக்காம பருப்பும் நெய்யும் சேனலை ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.